வணக்கம் அன்பர்களே. 108 நாட்கள் 108 பயிற்சி. ரொம்ப நன்றி. நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க. அதேபோல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா? நிறைய கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. நிறைய மந்திரங்கள், முனீஸ்வரனுடையது, கருப்பண்ணாருடையது கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக போடுறேன். ஒருத்தர் நபர் கேட்டிருந்தாருங்க. அது பனை மரத்து கூடு சொல்லியிருப்போம். அந்த பனை மரத்து கூடு தான் பண்ணணும். மாற்று இருந்ததுன்னா நான் மாற்றையும் சொல்லியிருப்பேன். இது கிடைக்கலன்னா அதை எடுத்துக்கங்கன்னு. அதனால் அதில் நான் என்ன சொல்கிறேனோ அதை செஞ்சிங்கன்னா தான் அதோட பலனை நம்ம பார்க்க முடியும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. மாறி செஞ்சுட்டு அப்புறம் சரியாக பலிக்கலை அப்படின்னா சரியாக இருக்காது. எதுவாக இருந்தாலும் அதை நம்ம ஏன்னா அந்த இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. புல்லுருவியை சேர்த்துக்கொள் அப்படின்னு வரும். புல்லுருவினா எந்த புல்லுருவி? ஏதாவது ஒரு புல்லுருவி. ஒரு பர்டிகுலராக இந்த புல்லுருவி தான் வேணும். வேப்ப மரத்து புல்லுருவி, அவரை புல், ஆவாரம்பூ புல்லுருவி, வெள்ளருக்கம் புல்லுருவி, இலந்தை புல்லுருவின்னு ஒரு சில விஷயங்களுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் புல்லுருவியை பயன்படுத்திக்கலாம். நம்ம எந்த புல்லுருவி வேணுமாலும் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய மந்திரங்களை பொருட்களும் மாறிடுச்சுன்னா அப்புறம் அது நமக்கு பலன் தராது. அப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சும் பலன் இருக்காது. அதனால தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா பிக்சரில் ஒரு மாதிரி இருக்கும். அது என்னன்னே தெரியல. மணல் மேடு மாதிரி இருக்கும். இது எதுவுமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா சுடுகாடு சாம்பல். மயானத்தில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்து சாம்பலில் தான் நம்ம இந்த வேலை பார்க்க போகிறோம். எதிரியே ஓட விடுறது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா இருப்போம். சும்மா இல்லாமல் நம்மளை ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பானுங்க. இந்த பொறாமை குணம் அதுக்குன்னு சில பேர் இருக்கானுங்க. செஞ்சு கொடுக்கறதுக்குன்னே சில குரூப்பெல்லாம் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதையாவது ஒன்று பண்ணி முன்னாடி எலுமிச்சம் போடுறது, வீட்டில் சாம்பலை தூவி விடுறது, இந்த மாதிரி எதாவது ஒன்று நம்மளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு நம்ம திருப்பி பண்ணணும்ல. நல்லவங்களுக்கு பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு பெரிய பாவம் வந்துடும். நம்மளை தொல்லை பண்ணுறவங்கள அவங்களுக்கு நம்ம சிந்தனையை வரவிடக்கூடாது. அவனுக்கு பிரச்சனையை உருவாக்கிட்டு நம்ம சிந்தனை அவனுக்கு வராதில்ல. அந்த மாதிரி தான் இந்த விஷயம். இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடுகாடு போயிட்டு இந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அந்த சாம்பல் இருக்குது பாருங்கள். இந்த சாம்பலை எடுத்து பரப்பி அங்கேயே அப்படி மேடையில் கூட பரப்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரப்பிட்டு அதில் ஓம்ங்கிற அச்சரம் மட்டும் எழுதிடணும். அச்சரம் எழுதிட்டு அந்த இது கூட வெண்கடுகு சேர்த்துக்குங்க. அந்த சாம்பல் எடுக்கிறோம் இல்லையா, அந்த சாம்பலோட வெண்கடுகும் போட்டுக்கணும். ஒரு 50 கிராம் கடுகு இருந்தால் கூட போதும். வெண்கடுகையும் சேர்த்து சாம்பலும் இது பண்ணி ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதை ஓம்ங்கிற அச்சரம் எழுதி, இல்லைனா முக்கோணம் போட்டுடணும். முக்கோணம் போட்டுட்டு முக்கோணத்துக்கு 3 முறை சூலம் போட்டுருங்க. முக்கோண சூளம்னு சொல்கிறது. அந்த முக்கோணம் போட்டு முக்கோணத்துக்கு 3 சூழலும் சூளம் போட்டு நடுவில் ஓம்ங்கிற மந்திரத்தை எழுதிட்டு, என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் பேரு நசி மசி, அவ்வளோதான். இப்போ ஓம் கோவிந்தராஜன் வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு தான். ஓம் கோவிந்தராஜன் நசி மசி, இவ்வளோதான் மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை அல்லது 1008 முறை நீங்கள் எப்போவும் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. எந்த அளவுக்கு மந்திர உரு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது நமக்கு பயன்படும். அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய விஷயம் வீரியமாக இருக்கும். அதனால தான் மந்திர உருகள்னா என்னடா இது 108ங்கிற 108லாம் பண்ணிடலாம், 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். 1008 அப்படின்னு அதுக்கு மலைப்பு தட்டுச்சுன்னா அந்த வேலையாகாது. 1008 தானே அப்படின்னு சொல்லி அதை உட்காந்து பண்ணினா தான் அது உங்களுக்கு நல்ல நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடிய விஷயம். சரி, இதை நீங்கள் பண்ணிவிட்டு ஒன்றும் பெரிய இது இல்லை, எடுத்து ஒரு பொட்டலம் கட்டிக்கிங்க. பொட்டலம் கட்டிட்டு எதிரியோட வீடு வாசலில் ஒரு சிட்டிகை இல்லைன்னா அந்த 3 விரல் திரிக்கடுகுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இருந்தால் வீட்டு வாசலில் தூவி விட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் பெருசாக தெரியாது. சாம்பல் கடுகு மட்டும்தான் இருக்குது, அந்த கடுகும் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. இந்த மாதிரி பண்ணேன்னு வச்சிங்களேன், அவன் வீட்டில் அளவு தான் படாத பாடுபடுவான். பிரச்சனை நம்மளே அவன் பார்த்துட்டு இருப்பான் பார்த்தீங்களா, கடைசியில் அவனுக்கு வேலையை பார்த்து விட்ருவோம். அவன் பைத்தியம் மாதிரி இதாகிடுவான். என்னடா நமக்கு இப்போ நம்ம குடும்பத்தில் எதாவது இருக்குது, வச்சது திரும்பிருச்சா என்னன்னு தெரியல, மறுபடியும் அவன் போய் எங்கேயாவது பார்த்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பான். அப்போ மொத்தத்தில்
நம்மளோட இதை வந்து அவன் மைண்ட்லேருந்து நம்ம அழைச்சிட்றோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எதிரியை வந்து திருப்பி விட்றது. கடைசியில அவன் மறுபடியும் ஏதாவது பண்ணான்னா மறுபடியும் போய் வாசல்ல தூவலாம். ஆனால் இந்த சாம்பலை எக்காரணத்துக்கு கொண்டும் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சிடாதீங்க. ஏதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி, பனை, இந்த மரம் இது இந்த மாதிரி இடங்களில் புதைச்சி வச்சுருங்க. வீட்டுக்கு கொண்டு போயிடாதீங்க. எப்போதும் நான் சொல்கிறது, மயானத்துக்கு போகும்போது ஒரு முட்டை, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு பொரி, நெல் பொரி. முட்டையை எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு முட்டையை உடைச்சிட்டு நெல் பொரி தூவிட்டு பழத்தை கையில் வச்சுட்டு வந்து நீங்கள் முச்சந்தியில் தூக்கி விசிறிடணும். வீட்டுக்கு வரும்போது கம்பல்சரி குளிச்சிடணும். சரிங்களா? ஆற்றோரமோ இல்லையோ வெளியிலையோ தண்ணி எடுத்து வச்சு குளிச்சிருங்க, நல்லது. உப்பு கூட போட்டு குளிங்க தண்ணியில். இல்லைன்னா கடல், ஆறு, தீர்த்தங்கள் இந்த மாதிரி இருந்தாலும் தயவு செஞ்சு குளிச்சிக்கிங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எதிரி ஓடிடும். அவன் நம்ம நினப்பு வராது, அவ்வளோதான். சரிங்களா? இது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். இனிமேல் வரக்கூடிய வீடியோலாம் கொஞ்சம் லென்த்தாக தான் வரும். டைமிங் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். காத்திருந்து இருப்பவங்களுக்கு நிறைய செய்திகள் இனிமேல் நான் கொடுக்கலான்னு இருக்கோம். சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டிருக்கவங்களுக்கெல்லாம் நான் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். எழுதிட்டு அந்த மந்திரங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நான் இனிமேல் சொல்கிறேன். சரிங்களா? மை கேட்டிருக்கீங்க. மை விஷயங்கள் வேணும்னா தனிப்பட்ட முறையில் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நல்லது. பைரவா சரணம்.